அனைவருக்கும் வணக்கம். மொத்தத்தில் எல்லார்ட்டையும் முதல்ல ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போகும். உண்மையாக சொல்ல போனால் வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் உண்டு. அது குடும்பத்தை இழந்தவனுக்கும் உண்டு, அதே மாதிரி நாட்டை விட்டு ஓடினவனுக்கும் உண்டு, அதே மாதிரி யுத்தத்தில் தோத்தவனுக்கும் உண்டு, யுத்தத்தில் வென்றவனுக்கும் உண்டு, இதை வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் உண்டு. எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தா எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். சரி, நான் என்ன பெரிய ஆளோ என்று நீங்கள் சிலர் யோசிக்கலாம். இதை சொன்ன உடனே இந்த வீடியோ பார்த்து தான் இப்போ அடுத்த வேலை என்ற மாதிரி யோசிக்கலாம். புலம்பெயர்ந்து, அதாவது இலங்கையில் பிறந்த ஒரு தமிழனாக நான் உண்மையாக வைக்க வேண்டிய ஒரு சிறிய கோரிக்கை என்னென்னு பார்த்தா, நாடு என்னமோ நல்ல மாதிரி தான் போய்கொண்டிருக்கு, எல்லாம் நல்ல மாதிரி தான் போய்கொண்டிருக்கு, இனங்கள் ஒற்றுமையாக தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் உண்மையாக அந்த அதாவது தமிழர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய நினைக்கிறீர்கள், இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுக்கு நீங்கள் உதாரணத்தை சொல்ல போனால் இந்த மாவீர தினம் இந்த முறை அதாவது நடந்த மாவீர தினத்தை பார்க்கும் பொழுது இதை முதல் விட்ட முதல் விட்ட விட இந்த முறை கொஞ்சம் சிறப்பாக விட்டீர்கள். அதாவது சிறப்பாக அங்கே எல்லாரும் செய்தார்கள். அதை கவனிக்கக்கூடிய இருந்துச்சு. அதனால் உங்களை நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம், இல்லையாண்டு இல்லை. அதிகபட்சமானவர்களை எதிர்க்கிறார்கள், விரும்புகிறார்கள், அது வேறு விஷயம். யார் ஒரு 100% விரும்ப போகிறார்கள் அப்படி என்று இல்லை. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகள் என்ற போர்வையில், அதாவது விடுதலை புலிகள்ன்றது தமிழர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த தமிழர்களை கேவலப்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு சில முஸ்லீம்கள் ஆரம்பிச்சுக்காங்க. அதாவது ஒரு சில முஸ்லீம்கள் எப்படி ஆரம்பிச்சுக்காங்கன்னா, அவர்கள் தங்களோட சுயநலத்துக்காக ஒரு இனத்தையே கேவலப்படுத்துகின்றார்கள். அதாவது அவர்கள் கெட்ட வார்த்தைகள் அதிகம் பேசக்கூடியவர்கள், அந்த ஒரு சில முஸ்லீம்கள் மட்டும். அதில் பெண்களும் இருக்கின்றார்கள். அப்படியான ஆக்கள் எப்படி என்று பார்த்தோம்னா, அவர்கள் வார்த்தைகள் அதாவது எங்களால் தாங்க முடியாது. அப்படி கொஞ்ச நிலையில் நாங்களும் அதை வார்த்தை மாதிரி சில விஷயங்களை கதைக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறோம் அவர்களால். ஸோ இவர்களை என்னை பொறுத்தவரையில் இவர்கள் எப்போ இலங்கைக்கு வாரார்களோ அன்றைக்கு இவர்களை அரெஸ்ட் பண்ணி இவர்களுக்கு ஏதேனும் ஒரு தகுந்த தண்டனை கொடுக்க வேணும். அப்படி இல்லாட்டி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். 3 இனத்துக்கும் முரண்பான கதைகளை யாரெல்லாம் இந்த வீடியோக்களில் பரப்புகிறார்களோ அவர்களை நாங்கள் அரெஸ்ட் செய்வோம், அவர்களை கைது செய்வோம் என்ற ஒரு புது சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி சட்டத்தை நீங்கள் பப்ளிக் பண்ணும் பட்சத்தில் இப்போ ஒற்றுமையாக இருக்கிற இனம், அதாவது இப்போ ஏதோ ஒரு வகையில் சரி இனி நேரம் போனால் போகுது இல்லாட்டி வந்தால் வருது என்று ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமையாக இருக்கிற இனம் இப்படி ஒரு சில கர்மங்களால் சிதையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதாவது இவர்கள் எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்றால், அந்த இனத்தை கதைச்சு கேவலப்படுத்தினால் தங்களோட டிக்டாக் டெவலப் ஆகும், தங்களோட யூடியூப் டெவலப் ஆகும், தங்களோட வாழ்க்கைக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அல்லாட்டி தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும் என்று நினச்சி கொண்டிருக்காங்க. இல்லை, அவர்கள் முழுக்க செய்கிறது இலங்கை நாட்டை, உண்மையாக சொல்கிறேன், இலங்கை நாட்டை திருப்பி நாசமாக்க திட்டம் போகிறார்கள். அதாவது அது என்னென்று நாசமாக்கும் என்று நீங்கள் யோசிக்கப்படாது. அலைகள் பலதரம் அடித்தால் மண்களோ கல்களோ கரையத்தான் வேணும். ஸோ அதை நீங்கள் புரிந்து இதற்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி, அந்த சட்டத்தில் துபாயிலிருந்து கதைக்கிறவர்கள் துபாயை விட்டு இலங்கைக்கு வரைக்கல, அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தமிழனாக இருந்தாலும் சரி, சிங்களவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ணி குறைஞ்சபட்சம் 5 வருடம் ஜெயிலில் போட்டு அப்படி ஒரு தண்டனையை உருவாக்கும் பட்சத்தில் தான் உண்மையாக சொல்லப்போனால் அந்த நாட்டில் உள்ள மக்களும் அதாவது பொறுமையாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். அதை விட பாதிக்கப்பட்ட இனமும் அமைதியாக இருக்கும். பறி கொடுத்தவனுக்கு தான் தெரியும் பறி கொடுத்த வேதனை. அப்போ அதை சும்மா வேடிக்கை பார்த்த ஒரு சில முஸ்லீம்கள் கூத்து போட்டு கதை கேட்கல, உண்மையாக சொல்லப்போனால் மற்றவனுக்கு அது கோபம் வரும், அது கொதிக்க சொல்லும். அதால் உண்மையாக சொல்லப்போனால் ரோட்டில் சும்மா போகிற நாய்க்கு நாங்கள் தூக்கி கல்லால் அறிய வேண்டிய கட்டமும் பெறும். ஸோ அதால் அப்படியான கட்டங்களை தவிர்க்கிறதுக்கு சட்டங்கள் தேவைன்றதுக்காகத்தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஸோ இவர்கள் முதல்ல ஒரு சட்டத்தை உருவாக்குங்கள். ஒரு 6 மாதத்துக்கு அந்த சட்டத்துக்கு ஒரு பப்ளிக் பண்ணி போட்டு வெயிட் பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு பிறகு யாரெல்லாம் அந்த சட்டங்களை பார்க்காமலும் குற்றங்களை திருப்பியும் இந்த டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் அதாவது சிங்களவர்களை பற்றி குறையாயோ அல்லாட்டி தமிழர்களை பற்றி குறையாயோ அல்ல முஸ்லீம்களை பற்றி குறையாயோ யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களை அரெஸ்ட் பண்ண வேணும். கட்டாயம் பயங்கரவாத சட்டம் தேவையில்லை. இதை மட்டும் செய்யுங்கள். ஏன்னா இது நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, இது அந்த 3 இனம் ஒற்றுமையாக இருக்கிறத குழப்புற கூட்டங்களை தான் அரெஸ்ட் பண்ண சொல்கிறேன். உண்மையாக சொல்ல போனால் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அவர்கள் இப்போ எல்லாத்தையும் மூடிவிட்டு அவர்கள் தங்க வேலையை பார்க்கின்றார்கள். ஸோ அவர்களை வச்சு ஒரு சிலர் இப்போ பிழைப்பு நடத்துகிறார்கள் வழியை, மற்றபடி அங்கே அதெல்லாம் இல்லை. அந்த பூச்சாண்டிக்கு வேலைக்கு இப்போ இடமே இல்லை. அதை மட்டும் நான் ஆணித்தனமாக சொல்லிக்கொண்டு, நான் சொன்ன இந்த வெளிவிட்ட இந்த வீடியோ நிச்சயமாக ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் அனுரகுமார திசாநாயக கட்சியில் தமிழ் கட்சிக்காரருக்காக விளங்கி இந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை விட வருகிறேன். ஏதேனும் அதிக பிரசிங் தங்க கதைத்து தான் என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.